அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் நவ கிரகங்கள்ல ரொம்பவே முக்கியமானவராகவும் நீதிமானாக திகழ்பவர் சனி பகவான் தான். பலருக்கும் சனி பகவான் அப்படின்னா ஒருவித பயமான உணர்வு உண்டு. ஜோதிடத்தை பின்பற்றாதவங்க கூட சனி பெயர்ச்சியப்போ அவரோட ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க ஆர்வம் காட்டுவாங்க. அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பிறப்பு குறித்த புராண கதை என்ன தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். சனி தேவனுடைய பிறப்பை பற்றிய உண்மை கதைன்னு சொல்லலாம் இந்த கதைய. இந்து மதத்துல இருக்கிற சில புராண கதைகள் சான்றுகள் இல்லாததுனால இன்னைக்கு வரைக்கும் சந்தேகத்திற்கு உரியவையாகவே இருக்கு. அதன் காரணமா சில புராண கதைகள் மேல நம்பிக்கை இல்லாத நிலையும் இருக்கு. இந்து மத நூல்களில் இருக்கக்கூடிய சம்பவங்களை உறுதி செய்ய சில சான்றுகள் இருந்தாலும் வேதங்கள், புராணங்கள், உபநிடதங்கள், சாஸ்திரங்கள், ஸ்மிருதங்கள்ல குறிப்பிடுற மாதிரி அவற்றோட முக்கிய அனுபவத்தை புறக்கணிக்கிறது கஷ்டம்தான். இந்த புனித நூல்கள்ல சில கடவுளின் புனித சான்றுகளாக மதிக்கப்படுகின்றன அப்படின்னே சொல்லலாங்க. சில மறைக்கப்பட்ட ரத்தினங்களை கொண்ட இந்த பண்டைய வேதங்களின் ஆழத்தை நாம இதுவரைக்கும் முழுமையா ஆராயலன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் சில கதைகள் மிகவும் புகழ் பெற்றவையா இருக்கு. அதுல பலருடைய நினைவுல வெற்றிகரமாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த கதைகள். சரி, பழமை வாய்ந்த புராண கதைகளில் ஒன்றுதான் சனி பகவானுடைய பிறப்பு மற்றும் அவரது தந்தை லார்ட் சன், அதாவது சூரிய தேவ் கைவிடப்பட்ட கதையும். இந்து மதத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் தண்டனையின் கடவுளாக மிகவும் மதிக்கப்படுறாரு. அவர் ஒருத்தருடைய தவறான செயல்களை கணக்கிட்டு அப்பப்போ அதுக்கேற்ப தண்டனைகளை வழங்குறதுல வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்து மதத்துல அவருக்கு அஞ்சாதவர் யாருமே கிடையாது. சூரிய சித்தாந்தத்துல குறிப்பிட்டிருக்க மாதிரி தவறு செய்யறவங்களுக்கு உரிய நேரத்துல உரிய தண்டனையை வழங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர். சனி திசையில இருக்கிற மனிதர்களுக்கு ஒருவித பயத்தை மனதுல உருவாக்குவார் சனி பகவான். அதுலயும் யாராவது தவறான பாதையில் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண பயத்தையே காண்பிச்சிடுவாராம். ஒரு முறை சிவபெருமானை நோக்கி சனி பகவான் கடுமையான தவம் புரிஞ்சாரு. அவரோட தவத்திற்கு பிரதிபலனா சிவபெருமான் ஒரு வரம் கொடுக்கிறாரு. மனிதர்களின் தவறுகளுக்கு ஏற்ப தண்டனைகளையும் அவர்களுடைய நல்ல செயல்களுக்கு வெகுமதியும் தரக்கூடிய வரத்தை வழங்குறாரு. அதே மாதிரி கடவுளுக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அவருடைய செயல்களுக்கு ஏற்ப தண்டனையையும் பரிசையும் வழங்க சனி பகவானால் முடியும். ஒருவருடைய தீய செயலுக்கு தண்டனை கொடுக்கிற வரத்தை இவ்வளவு கடுமையான தவம் இருந்து பிடிவாதமாக சிவன் கிட்ட வாங்கியதற்கு முக்கிய காரணம் அவருடைய தந்தை லார்ட் சன். அவங்கதான் சூரிய தேவன் சொல்வோம். அவர் தந்தையின் தவறான செயலுக்கு சனி பகவான் பலியானார். இதனால கோபம் கொண்ட சனி பகவான் இந்த வரத்தை சிவன் கிட்ட இருந்து பெற்றாராம். தேவி சாயாப் தான் சூரிய பகவானின் மனைவி. சனி பகவான் கர்ப்பத்தில் இருந்தப்போ அவர் சிவபெருமான் மேல தீவிர பக்தியில இருந்தாராம். தன் உடல், பொருள், ஆவி இப்படின்னு எல்லாத்திலையும் சிவபெருமானையே நினைச்சிட்டு இருந்ததுனால அவர் தன்னுடைய ஆரோக்கியத்தை பத்தி சிந்திக்க தவறிட்டாரு. இதனால அவருடைய ஆரோக்கியம் மோசமடைஞ்சது. மேலும் இது அவருடைய குழந்தையின் ஆரோக்கியத்தையும் பாதிச்சது. இதன் விளைவா குழந்தை ரொம்ப பலவீனமாவும் இருண்ட நிறத்திலையும் பிறந்துச்சாம். தன்னுடைய மகன் தன்னை மாதிரி பிரகாசத்தோடையும் வலிமையோடையும் இல்லாம ரொம்ப பலவீனமாவும் இருண்ட நிறத்திலையும் இருந்ததுனால சூரிய பகவான் சனியை தன் மகனாக ஏத்துக்க மறுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி சாயாவையும் ஏத்துக்க மறுத்துட்டாரு. அவரோட நிராகரிப்பால தாய், மகன் 2 பேருமே அவமானப்படுத்தப்பட்டு பெரிய துன்பத்துக்கு ஆளானாங்களாம். தந்தைக்கு சமமான சக்தியையும் பார்வையையும் பெறுவதற்காக சனி பகவான் தன்னுடைய குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் தியாகம் பண்ணி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் பண்றாரு. அவருடைய மிகுந்த பக்தி மற்றும் நோக்கத்தால் ஈர்க்கப்பட்ட சிவன் அவருக்கு வரத்தை கொடுக்கிறாரு. இதன் மூலமா அவர் தண்டனைகளையும் வெகுமதிகளையும் வழங்குவதற்கான உரிமையையும் அதிகாரத்தையும் பெற்றாராம். சனி பகவான் ஒரு தெய்வீக நிலையை அடைஞ்சிட்டாரு. சூரிய சித்தாந்தத்தின்படி சனி பகவான் தீய காரியங்கள் செய்பவர்களின் மீது தனது துன்மார்க்க பார்வையை வீசும் நித்தியத்துவத்தை அடைஞ்சிட்டாரு. அவருடைய சக்தியை கொண்டு எந்த கடவுளுக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அவரின் செயல்களுக்கு ஏற்ப தண்டனையையும் பரிசையும் கொடுக்க அவரால முடியும். இந்த எல்லா சக்திகளினாலும் சனிதேவ் சுய முக்கியத்துவம் வாய்ந்தவரா வளர்ந்தாரு. தனது தந்தை லார்ட் சன்னை, அதாங்க சூரிய பகவானை தனது மிருகத்தனமான பார்வையால தண்டிச்சாரு. வஞ்சகம் மற்றும் துரோகம் செய்பவர்கள், பாவங்களை பத்தி பயப்படாதவங்க, மத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுறவங்க, மத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறவங்க, இப்படின்னு யாரும் சனி பகவான் கிட்ட இருந்து தப்ப முடியாது. அவங்களுடைய தவறுகளுக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சே தீருங்க.
சனி பகவானின் கடுமையான பிடியிலிருந்து தப்பிக்க ஹனுமனை வழிபட சொல்லுவாங்க. இதுக்கு சான்றா 2 புராண கதைகள் இருக்கு. அதாவது ஹனுமன் சனி பகவானின் கர்வத்தை அடக்கி ஒரு பாடம் கற்பித்தார் அப்படின்றதும், மற்றொன்று ராவணனின் சிறையிலிருந்து அவரை எவ்வாறு மீட்டார் அப்படின்றதாங்க. 9 கோள்கள் அமைஞ்சிருக்கிற நவக்கிரகத்தின் தலைவன் சூரிய பகவான். அவர்தான் ஆஞ்சநேயரின் குரு. தன் குருவுக்காக எதையுமே செய்ய தயாராக இருந்தாராம் ஆஞ்சநேயர். தன் குரு தட்சணையை செலுத்துவதற்காக ஏதாவது கட்டளையிடும்படி சூரிய பகவான் கிட்ட வலியுறுத்தினாராம் ஆஞ்சநேயர். பல வற்புறுத்தல்களுக்கு அப்புறம் சூரிய பகவான் தன் மகன் சனி பகவானை வீட்டிற்கு அழைத்து வரும்படி அனுமன் கிட்ட வேண்டுறாரு. சனி பகவான் வேறு யாரும் இல்ல, எனக்கும் சாயா தேவிக்கும் பிறந்த மகன் அப்படின்னும், யம மற்றும் யாமிக்கு மூத்த சகோதரர் அப்படின்னும் சொன்னாராம். இந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு சனி பகவானை சந்திக்க ஹனுமன் புறப்படுறாரு. இப்போ ஹனுமனும் சனி பகவானும் எப்படி சந்திக்கிறாங்க பாத்திரலாம். சூரிய பகவானின் கோரிக்கையை ஏத்துக்கிட்ட ஹனுமன் சனி பகவானை சந்திச்சு அவரோட தந்தையின் கோரிக்கையை சொல்றாரு. சனி பகவான் தன்னுடைய தந்தையின் கோரிக்கையை நிராகரித்ததோடு மட்டும் இல்லாம ஹனுமனின் தோற்றத்தையும் பாலையும் பார்த்து கேலி பண்ணாராம். சனி பகவானின் கர்வத்தை பார்த்து ஹனுமன் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைக்கிறாரு. அவர் சனி பகவானை தன்னுடைய வாளால சுற்றி இருக்க ஆரம்பிச்சாராம். ஒரு கட்டத்துல சனி பகவானுக்கு வலி தாங்க முடியாம அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. தன் தவறை உணர ஆரம்பிக்கிறாரு. தன் சக்தியை தவறுதலாக இனி பயன்படுத்தவே கூடாதுன்னு வாக்கு கொடுக்கிறாரு. ஹனுமானின் இந்த செயலால சனி பகவானின் உடல் முழுவதும் காயமடைஞ்சு வலியால துடிச்சாராம். ஹனுமான் அவருடைய வலியை குறைக்கிறதுக்கு எண்ணெய் கொடுத்து அதை உடல் முழுக்க பூசிக்க சொன்னாராம். இதனால அவருடைய வலியும் குறைஞ்சதாம். அதனாலதான் சனிக்கிழமைகள்ல ஹனுமன் பக்தர்கள் சனிக்கு எண்ணெய் ஊற்றி வழிபட்டு வந்தா சனி பகவானின் தொந்தரவில் இருந்து தப்பிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதனால சனி பகவானின் கோபத்தை எதிர்கொள்றவங்க யாருமே அனுமனின் உதவியை நாடுனா அவங்கள துன்புறுத்தாம மன்னிக்கும்படி சனியை கேட்டுக்கிட்டாராம் அனுமன். அந்த நாள்ல நாம இவங்க 2 பேருக்குமே வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு வரோம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதனால மறக்காம ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமனை வழிபடணும் அப்படின்னு சொல்றது. இவர்களுடைய ஆசீர்வாதங்களோடு மென்மேலும் உயர்வோன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த கதையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களா பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாதீங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே பாசகர் பிளீஸ், திரும்பவும் உங்களை நான் அடுத்த ஒரு அருமையான வீடியோவோட சந்திக்கிறேன். Until then, signing off. This is me Karthi from RJ Karthika channel. Thank you so much. Tada, bye bye, take care. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.